இந்த வீடியோல ப்ளூ லாக் சாப்டர் 94 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சாப்டர்லாம் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாப்டர்லாம் ஆல்ரெடி அனிமேட் பண்ணிட்டாங்க. ப்ளூ லாக் சீசன் 1 கண்டிப்பா அமேசிங்கா இருக்கும். நியர்லி ஒரு 24 எபிசோட்ஸ் வரும். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல அனிமே. அதோட சீசன் 2 இந்த இயர் வரப்போகுது. அதனால தான் இந்த சீரிஸோட மங்காவை பிரேக் டவுன் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோ வரும். இந்த சாப்டர்ல எல்லாரும் அந்த டீம்ல குனிகாமி வருவானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டோர்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அண்ட் என்ட்ரியும் கொடுக்குறான். பார்த்தா குனிகாமி கிடையாது. ஸோ ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஷீடோ ரியூசை. இவன் வந்தது பார்த்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகியிருப்பாங்க. முக்கியமா இஷாகி. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் தேர்ட் செலெக்ஷனுக்கு போக போறாங்க. அண்ட் இஷாகி ரியோவை பார்த்து குனிகாமி எங்க அப்படின்னு கேட்பான். குனிகாமி இந்த ப்ளூ லாக்கை விட்டு லெஃப்ட் ஆனது அவனால நம்பவே முடியல. இப்போ ஷீடோ ரியோசை இசகியா இஷாகியான்னு தெரியல. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ மன்னிச்சுக்கோங்க, நான் இசகினே சொல்லிக்கிறேன். இப்போ ஷீடோ ரியோசை இசகி கிட்ட குனிகாமி அவனுடைய பாடியை நல்லா பில்ட் பண்ணி வச்சிருந்தான். அண்ட் அவன் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடும் கூட. பட் என்ன இருந்தாலும் ஃபீல்டுக்கு வந்துட்டா என்ன பொறுத்தவரை நீ நல்லவனா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் லைஃப்ல நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. அண்ட் அந்த லைஃபும் ட்ராஷா தான் போகும். என்ன இருந்தாலும் அவன் நல்ல பிளேயர் தான். அவன் நல்ல சீரியஸ்னஸ் காட்டினான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஸ்லைம் தான். என் லெவலுக்கு ஏத்தவன் குனிகாமி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட உடனே இசகி குனிகாமி பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரியோசை அவனை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அவனுடைய ஸ்டோரி என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இசகியை அட்டாக் பண்ண வருவான். அந்த அட்டாக்ல இருந்து சிகிரி இசகியை சேவ் பண்ணிடுவான். இப்போ பாச்சிரா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்ப நீதா ஸ்லைம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கு ரியோசை என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பாடி ஃபுல்லா நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிடுவான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஸ்கிரீன்ல ஈகோ அப்பியர் ஆவாரு. அப்பியர் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்வாரு. நீங்க யாராவது இந்த இடத்துல வயலன்ஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த கேம்பஸ்குள்ள நடக்கிற டிராப் அவுட்ஸ்க்கு நீங்க வரி பண்ணக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பா உங்களை ஃபுட்பால் பிளேயர்ல இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்வாரு. மறுபடியும் ஈகோ இப்போ இதை பத்தி நம்ம திரும்ப பேச தேவையில்லை, எனவே குட் ஒர்க் அப்படின்னு சொல்வாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ லாக் கேம்பஸ்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதாவது அந்த வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கும் நம்ம இசகியோட டீமுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இசகியோட டீம் மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதுல செலக்ட் ஆனவங்க தான் இவங்க எல்லாரும். இப்போ ஈகோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வின்னுக்கான அப்ரிசியேஷனை வேற ஒரு நாள் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணணும். இதுக்கு மேல நிறைய சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த ஜப்பனீஸ் ஃபுட்பால் டீம் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ளூ லாக் ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் கூட நம்ம ஏன் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் செலக்ஷனுக்கு இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு. ஸோ உங்கள 11 பிளேயர் ஜப்பான் நேஷனல் அண்டர் 20 டீம் கூட விளையாட போறீங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் நேஷனல் அண்டர் 20 டீம் இருக்கு இல்லையா, அவங்க கூட ப்ளூ லாக்ல இருக்கிற ஒரு 11 பிளேயர்ஸ் கூட மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கான செலக்ஷன் இன்னும் 3 வீக்ஸ்ல நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஈகோ என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்சை மட்டும் நீங்க வின் பண்ணீங்கன்னா நம்மளால ஜப்பனீஸ் அண்டர் 20 ஃபுட்பால் டீமை ஹைஜாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்வாரு. இப்போ குனிகாமி லாஸ் பண்ண மேட்சை காமிக்கிறாங்க. அதாவது 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, ஐ திங்க் 72 ஹவர்ஸ்னா 3 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். அவர் எப்படி லாஸ் பண்ணாருன்னு கரெக்டா காமிக்கல. அந்த மேட்ச் முடிஞ்சு குனிகாமிக்கு என்ன நடக்குதுன்னு தான் காமிக்கிறாங்க. ஸோ குனிகாமி அந்த மேட்சை லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வால்ல கையை தட்டி அவர் தோத்துட்டாருன்னு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அண்ட் ஆப்போசிட் டீம் இவரை செலக்ட் பண்ணல. அண்ட் என்னால இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ லாக்கோட எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருப்பாரு. அண்ட் அவருடைய ட்ரீம் எல்லாமே எண்ட் ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படியே அவரோட கால் கீழே பார்த்தா 2 ஆரோஸ் கீழே இருக்கு. இதை பார்த்துட்டு குனிகாமி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு எக்ஸிட் டோர் இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு ஒரு ஃபுட்பால் சிம்பிள் போட்ட ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை ஃபுல்லா ஜூம்ல காமிக்கிறாங்க. அதுல வைல்ட் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. சோ குனிகாமிக்கு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து அவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. அண்ட் இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்ல ஈகோ பேசிட்டு இருக்காரு. சோ லாஸ்டா ஈகோ ஜப்பனீஸ் அண்டர் 20 டீம் கூட நீங்க வின் பண்ணீங்கன்னா நம்ம அண்டர் 20 டீமை ஹைஜாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஹைஜாக் வேர்டு கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல என்னடா சொல்ல வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஈகோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. சோ இந்த ப்ளூ லாக் டீம் அந்த அண்டர் 20 டீமை டிஃபீட் பண்ணிட்டா இந்த ப்ளூ லாக் டீமால ஜப்பான் அண்டர் 20க்கு விளையாட முடியும். ஜப்பானோட ஃபுட்பால் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ அவங்களோட கோல் என்னன்னா இந்த ப்ளூ லாக் ப்ராஜெக்ட்டை டெஸ்ட்ராய் பண்றது. அண்ட் இந்த மேட்ச் யூஸ் பண்ணி அவங்களால நிறைய காசும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்வாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அபிஷியல் ஸ்டேடியம்ல தான் விளையாட போறாங்க. அந்த ஸ்டேடியம்ல கண்டிப்பா கிரௌட் அந்த மேட்சை பார்க்க வருவாங்க. அப்படிதான் அவங்க மணி ஏர்ன் பண்ண போறாங்க. அப்படி அந்த அண்டர் 20 டீம் நம்மள டிஃபீட் பண்ணிட்டா நம்மள பார்த்து இந்த ஜப்பானே சிரிக்கும். இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு ஈகோ கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து இந்த ஜப்பானே உங்களை திரும்பி பாக்குற மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்போனன்ட் டீம்ல ஒரு மெம்பர் ஆட் ஆக போறான். அவன் தான் இட்டோஷி சே. சோ இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்குவாட்ல என்டர் ஆக போற ஃபர்ஸ்ட் டைம். இதை கேட்ட உடனே அவனுடைய பிரதரான ரின் இட்டோஷி ரொம்ப ஷாக் ஆகிடுவான். இப்போ ஈகோ என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வரப்போகுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஈகோஸை ரியலைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வெப்பன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனை அக்வயர் பண்ணுங்க. இங்க இருக்கிற 35 பேரும் இந்த வேர்ல்டுல இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஜப்பான் நேஷனல் அண்டர் 20 டீம் எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கும். அந்த ட்ரீமை நிறைவேற்றணும்னா நம்ம இந்த மேட்ச்ல வின் பண்ணணும். அண்ட் இந்த எரவை சேஞ்ச் பண்ண போறது நம்ம ப்ளூ லாக் தான்
அப்படின்னு ஈகோ சொல்லுவாரு. இதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. கண்டிப்பா இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி சாப்டர்ஸ்ல பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு சாப்டர் நான் அப்லோட் பண்றேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்றேன். until then stay tuned.